இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களிலிருந்து களிமண் மற்றும் வண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் கட்டணமின்றி எடுத்து பயன்பெறுவதற்கான அனுமதி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யாழினி வழங்க கேட்கலாம். யாழினி, தொடர்பான விவரங்கள். விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள், குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் மண்டல் மண்களை எடுத்து கட்டணமின்றி எடுத்துச் செல்வதற்கு ஏற்கனவே ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இதற்கு அனுமதி வழங்கும் முறையை எளிமைப்படுத்தும் வகையில் வட்டாட்சியருக்கு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதோடு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் இப்பணியினை ஒருங்கிணைத்து திறம்பட செய்திட இயற்கை வளங்கள் துறையால் கடந்த 25ஆம் தேதி அன்று நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டு இதற்கென ஒரு பிரத்யேகமான ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 5103 ஏரிகள், குளங்கள், கண்மாய், ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 6757 ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் மற்றும் மாவட்ட அரசிதழ்கள் வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது இணையதளத்திலும் பதிவேற்றம் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு தங்கள் வசிக்கும் கிராமங்களில் அல்லது அருகில் உள்ள கிராமங்கள்ல உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் உள்ள மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என்ற நிலையை மாற்றி தற்போது விவசாயிகள் தாங்கள் வசிக்கும் தாலுகாவில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் வண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து இயற்கை வளங்கள் துறையின் சார்பில் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம் மற்றும் கண்மாய்களிலிருந்து களிமண் மற்றும் மண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் கட்டணமின்றி எடுத்து செல்வதற்காக பயன்பெறுவதற்கான அனுமதி ஆணைகளை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்கி இதனை தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்கான இந்த இணையதளத்தின் மூலம் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இதனை தற்போது முதலமைச்சர் வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் அரசு துறை சார்ந்த உயரதிகாரிகளும் பங்கேற்றிருக்கின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.